நண்பனின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோங்க. நிறைய நாள் வீடியோ போட முடியல. ஸோ பர்சனல் ரீசனால் நிறைய வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஒன்றும் இல்லை. இது வந்து எப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, பட் எப்படி வந்து நம்ம அந்த சிம்னி, நம்ம கிச்சனில் வந்து சிம்னி வைக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி கட்டின வீட்டுக்கு வந்து எப்படி நம்ம சிம்னி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு என்றைக்காவது உதவும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இன்றைக்கி நம்ம சிம்னி எப்படி வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, கொத்தனாரை கூப்பிட்ருக்கோம். அவர் வருவார், வந்துட்டு உடச்சி வைக்கிற விஷயத்தெல்லாம் வந்து காட்ட போகிறாரு. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் காமிச்சிடுறேன், நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன், நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இதான் கிச்சன். ஓகே, கிச்சனில் வந்து நம்ம இங்கே தான் வந்து சிம்னி வைக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டை போடுவோம். அப்புறம் அப்படியே அந்த இடத்துல, அப்புறம் அந்த செவத்தில் வந்து ரவுண்டு வாட்டை போட்டு அந்த சைடில் தான் வந்து அந்த பைப் வந்து நம்ம வெளியே விடுவோம், அவுட்டை வந்து வெளியே விடுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் தான் பாருங்கள், வேர்ல்பூல். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஓகே, இதோட ரேட் வந்து 13,000 போட்டிருக்கோம். ஆனால் நான் வாங்கினது அவ்வளோ இல்லை, 5,600 ஓகே, ஸோ 5,600 இந்த பிராண்டு நான் வாங்கினேன். இது அன்பாக்சிங். ஓகே, நான் அன்பாக்சிங் இப்போ காட்டல, ஏன்னா இது ஒரே கையில் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து நாங்கள் வைக்கும் போது, நான் வெளியே வைக்கும் போது உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பைப்பு. இது வந்து என்ன பைப் அப்படின்னா, அலுமினியம் பைப்பா அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஆல்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்பு நான் உங்களுக்கு காட்டலாம், இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. இதுவும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து 600 சம்திங். ஓகே, 10 மீட்டர்ஸ் அப்படிங்களா. ஸோ இது வந்து பைப்பு. இது வந்து நல்லா பெருசாக ஆகும். இதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக விரியும். ஸோ இதுதான் வந்து ஒன்று வந்து நம்மளுடைய சிம்னியில் இருக்கும். அப்புறம் இன்னொரு அவுட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். இது வந்து அந்த பாக்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இதை தான் வந்து இங்கே வந்து ஓட்டை போட்டு, இந்த இடத்துல கரெக்டாக ஓட்டை போட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் வந்து விட போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா, இது நாங்கள் கொத்தனார்கிட்ட சொன்ன உடனே அவர் இந்த ட்ரில்லிங் மிஷினை ஹையர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது ஒரு கட்டிங் மிஷினு, மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ண போகிறோம். அந்த சீலிங்கை வந்து காங்கிரீட் சீலிங்கை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 டூல்ஸ் தான் வந்து மெயினாக யூஸ் ஆகும் இதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராசஸில் இறங்கலாம். ஆமாம், உடச்சதை நேற்று நம்மளே ஓரளவுக்கு பூசிட்டோம். அது மேலே பூசலை, அது அப்படியே விட்டாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்லி அப்படியே விட்டாச்சு. பூசுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பெரும் பிரச்சனை. சின்ன வேலைனா கூட நம்மளாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் தெரியுது ஏன் நம்ம வந்து ஹிந்திக்காரங்களை தேடி போகிறோம் அப்படின்னு. இந்த சின்ன வேலைக்கே பார்த்தீங்கன்னா 1,500 கேட்குறாங்க. அதனால் நேற்று என்ன பண்ணிட்டோம், நானும் எங்கள் அப்பாவுமே சேர்ந்து இதை வந்து நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி ஏதோ மேனேஜ் பண்ணி பூசிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்னியை ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதுவும் நம்ம பண்ணிடலாம். இனிமேல் எல்லா வரைக்கும் நம்ம தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்மளே வந்து ட்ரில்லிங் மிஷின் வாங்கி பண்ணிடலாம்னு நினச்சேன். சரி, ஓகே, அது ட்ரில்லிங் மிஷின் வாங்குறது அது ஒரு இதாக செலவாகுமேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அர்பன் கம்பெனிலேருந்து புக் பண்ணியிருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அது நான் சொல்லித்தரேன். அந்த இது வச்சிருக்கியா, ஃபுல்லாக வச்சிருக்கியா? ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்னி, வேர்ல்பூல் பிராண்டு. இதை அப்படியே வச்சிட்டாங்க. ஆக்சுவலி அங்கே கிளாம்ப் பண்ணலான்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பைப் வந்து ஹைட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் வேணாம், போட வேணாம், நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். பாருங்க, லைட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஃபேன் ஓடுறதுக்கு கேட்குதா? இது வந்து 1, இது 2, இது 3. ஸோ சக்கிங் நடக்குது. ஸோ நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு 6,000 வந்து ஒத்து தான். இன்னும் ஓட்ட போடுறது தான் கடுப்பாயிடுச்சு. சரி, பரவாயில்ல இருந்தாலும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேர்ட் ஆங்கிள் வேர்ல்டு நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.